சோழனோட மனசை புரிஞ்சுக்காம ஒவ்வொரு வாட்டியும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நிலாவை பார்த்தா உங்களுக்கும் கோபமா வருதா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பல்லவனும் காயத்ரியும் சினிமா முடிஞ்சு வெளியில வந்து பல்லவன் சொல்றாரு காயத்ரி கிட்ட, காயத்ரி எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல, உடனே காயத்ரியும் சாப்பிட்டு போகலாம் பல்லவன் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயம் பார்த்துட்டு டிப்டாப்பா வர்றாரு கார்ல, பெரிய கார்ல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நிலாவோட எம்டி ராகவ் கூடவே. கொஞ்ச நேரத்துல நிலாவோட அப்பா மனோகரும் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பல்லவனுக்கு திடீர்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது, இது அண்ணியோட எம்டி ராகவ், அண்ணியோட அப்பா தானே இவர் மனோகர், ஏற்கனவே இவர் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காங்கல்ல ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற காயத்ரி, என்ன பல்லவா பார்த்துட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஆஹா இல்லை காயத்ரி ஒரு நிமிஷம் இரு, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமா டீல் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன், நீ இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மனோகர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க டேபிளுக்கு பேக் சைடு போய் உட்காந்துடுறாரு. எங்க மனோகருக்கோ இல்ல ராகவுக்கோ தன்னை அடையாளம் தெரிஞ்சிடுமோன்னு தன்னோட பேக்குள்ள இருந்து வாய்க்கும் மூக்குக்கும் மாஸ்க் எடுத்து போட்டுட்டு தன்னோட போனை ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத. உடனே பல்லவனே ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி ராகவ் கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு சந்தோஷமா மனோகர் கிட்ட. ராகவ் பேச ஆரம்பிக்கிறாரு, பை த பை ஐ எம் ராகவ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மனோகரும் தெரியும், இப்போ என்னோட டாட்டர் நிலா உங்கள் கம்பெனியில் தானே வேலை செய்கிறா அப்படின்னு சொல்ல, உடனே ஓ ஷேட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அங்கிள், உங்கள் பொண்ணு தான் நிலாவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ப்ரெஸ்டீஜ் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆர் ஈக்குவல் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மனோகரும் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே, காஃபி வந்துருச்சு அங்கிள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அங்கே சர்வர் கொடுத்த காஃபியை வாங்கி ஒரு சிப் அப்படியே சிப் பண்ணிக்கிட்டு அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அங்கிள் இப்போதைக்கு நிலா அந்த சோழனை வெறுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, உடனே மனோகர், அதுதான் என்னால் முடியலையே மிஸ்டர் ராகவ், நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து அவன் என் பேச்சை கேட்காம அடங்காத கழுத, அந்த டிரைவர் பையன் கூட அந்த இத்து போன வீட்டில் எப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காளோ எனக்கே புரியலை. எனக்கு என் ஒய்ஃபுக்கும் வெடிய தூக்கமே வரமாட்டேங்குது. என்னதான் நான் ஏசி அறையில் நல்லா பஞ்சு மெத்தையில் தூங்குனாலும் முள்ளு மேலே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் பெத்த பொண்ணு இப்படி என் பேச்சு கேட்காம கஷ்டப்படுறாளேன்னு என் மனைவிக்கு நிறைய வாட்டி, அதான் என் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் தேன்மொழி மனோகர் ரொம்ப வருத்தப்பட்டு உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. மனோகரும் ரொம்ப சேடாக ஃபேஸை வச்சுட்டு. உடனே ராகவ், அங்கிள் கூல் கூல் டோன்ட் வெரி அங்கிள், அதுக்கு தானே உங்களுக்கு நான் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவன் டாட்டருக்கு ஹஸ்பண்டாக வந்தா ஏற்றுக்குவீங்கன்னு நம்பித்தானே உங்ககிட்ட பேச இங்கே அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே மனோகரும், என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் ராகவ் அப்படின்னு கேட்க, உடனே ராகவ் கேட்குறாரு, ஏன் அங்கிள் என்ன மாதிரி ஏழைக்கெல்லாம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் உங்கள் மனசு சொல்லாதா? அந்த பிச்சைக்கார நாய் மாதிரி சோழன் மாதிரி இருக்கிறவனுக்கு தான் உங்கள் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே கேட்க, உடனே மனோகர், என்ன நீங்களுமா ராகவ் டீஸ் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு கேட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துடுறாரு. உடனே, ஐயோ அங்கிள் நான் உங்களை சோகப்படுத்துறதுக்காக அப்படி கேட்கல, இருந்தாலும் என் மனசில் இருக்கிற ஆசையை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நிலாவை நான் கட்டிக்க ஆசைப்படுறேங்கிறத சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மனோகர், அப்படியா ரொம்ப 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 சந்தோஷம், ஏன்னா நீங்கள் பெரிய ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய அதுவும் ஆர்கிடெக்ட், என்னால் நிச்சயமாக நினச்சி கூட பார்க்க முடியலை என் பொண்ணு நிலாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை மறுபடியும் கிடைக்குமாங்கிறத அப்படின்னு சொல்ல, நிச்சயமாக நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நடக்கும் அங்கிள், என் கூட நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. உடனே மனோகரும், நான் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் சொல்லுங்க மிஸ்டர் ராகவ், ஐ எம் ரெடி டு டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் பேச, உடனே ராகவ் சொல்கிறாரு, ஒரு வாரம் 10 நாளைக்கு உங்கள் டாட்டர் நிலாவையும் அப்புறம் அந்த பிச்சைக்கார நாய் டிரைவர் சோழனையும் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சி அதுக்கப்புறம் அங்கே அவனை வச்சு செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. உடனே மனோகரம், அது ஏன் கேட்குறீங்க ராகவ், ஏற்கனவே இந்த பிளானெல்லாம் நான் போட்டு எல்லாம் சொதப்பி அந்த கேடுகட்ட கழுத என் புள்ள நிலா அவனே வேணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கூட இங்கே வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கா. அவன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் திரும்ப வந்து அதெல்லாம் நீங்கள் போடுற பிளானெல்லாம் எனக்கு ஒத்து வரும்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியா அங்கிள் பேசாமல் அவன்
அவனை ஒட்டு மொத்தமாக முடிச்சிடுவோமா அப்படின்னு ராகவும் கேட்குறாரு. இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாண்டியன் அட பாவிங்களா அப்படின்னு எழுந்திரிச்சு அடிக்க போகிறாரு. இருந்தாலும் சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இவனுக்கு என்ன பிளான் போடுறானுங்கிறத கேட்டணும் அப்படின்னு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து. அதே சமயம் மனோகர் சொல்கிறாரு, அவனை கொல்லணுமா, அந்த அளவுக்கு நம்ம ஏன் ஒரு பாவத்தை செய்யணும்னு யோசிக்கிற அப்படின்னு சொல்ல உடனே ராகவோ, அங்கிள் என்னமோ பாலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஆசைப்பட்டா நடக்காது. அவன் செத்தா செத்துட்டு போகிறான், அவனோட உயிர் போனால் நமக்கு என்ன நஷ்டம். அதனால் உங்கள் பொண்ணு நிலாவோட வாழ்க்கை நல்ல முறைக்கு மறுபடியும் அமையணும்னா என்ன மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் முடியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். உடனே ஓகே நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதை பாருங்க நான் அந்த சோழன் இப்போ அதான் கார் கம்பெனியில் வேலைக்கு போகிறான்ல டிரைவராக, அந்த கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கிட்ட சொல்லி யூஸ்வலாக அவனோட கார் கம்பெனியில் எந்த காரில் சவாரி போவானோ அந்த காரோட பிரேக் வயரை கட் பண்ணி விட சொல்லியிருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, உடனே சந்தோஷத்தில் மனோகர் சொல்கிறாரு, வாவ் நீங்கள் ஆர்கிடெக்ட்னு மட்டும்தான் நினச்சேன், இந்த அளவுக்கு ஒரு பெரிய மெக்கானிக் மூளையாக இருக்கும் உங்களுக்குன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி கழட்டியாச்சு, நாளைக்கு காலையில் அவன் சவாரிக்கு போகும்போது திரும்பி டெட் பாடியாக தான் அவங்க வீட்டுக்கு வருவான், அதை பார்த்துட்டு நிலா துடிதுடிச்சு போவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே ராகவ். உடனே ஆஹா யார் டெட் பாடி ஆக போகிறாங்கன்னு பாருங்கடா பாருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே பல்லவனும் உட்காந்துருக்க. ஓகே அங்கிள், அப்புறம் நான் இந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறது எந்த ப்ராஜெக்ட்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பாய் அங்கிள் see you அப்படின்னு சொல்லிட்டு கை கொழுக்கி அப்படியே ரெண்டு பேரும் கட்டி தாவி அணைச்சிட்டு ஒருவருக்கு ஒருவர் பிரிஞ்சு சென்றுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் காயத்ரி பக்கத்தில் போய், என்ன பல்லவா திடீர்னு எதுக்கு அங்கே போய் உட்காந்து நீ ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்த, வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்த, என்ன வேற அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, காயத்ரி உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு படத்துக்கு வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்தது கடவுளோட செயல் தான் சொல்லணும், எங்கள் அண்ணன் சோழனை கொல்றதுக்கு இப்போ போகிறானே படுபாவி அந்த ராகவ் பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே பல்லவன் காயத்ரி கிட்ட. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாரு. இதை விடக்கூடாது காயத்ரி, இப்போவே போய் நான் அண்ணன் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக போகிறாரு பல்லவன். அதே சமயம் ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற சோழன் நிலா கிட்ட பேச முயற்சி செய்ய நிலாவும் ஓவரா பிகு பண்ணிக்கிட்டு திருப்பிக்கிட்டு போக உடனே சோழன் சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ நிலா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறாங்க, அப்படியே ஃபோனில் ஜாடமாடையா சோழனுக்கு புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு. அதுக்கு தாண்டி நல்லா படித்தவனா ஒரு நாகரிகமானவனை கல்யாணம் பண்ணி இருக்கணும்னு உன் ஃபோனை எடுத்து எப்படி அடுத்தவங்களுக்கு கால் பண்ணுறதும் கால் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதும் டீசென்சி கூட தெரியாதா உன் ஆளுக்கு, இவன்லாம் ஒரு மனுஷனா, பேசாமல் அவனை டிவோர்ஸ் பண்ணிடுடி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறத சோழன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி உட்காந்துருக்க. உடனே உள்ளே வர்ற பல்லவன், அண்ணி அண்ணி ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்த வீடியோவை போட்டு பார்க்க உடனே ஐயையோ நாம் என்ன இப்படியெல்லாமா இந்த ராகவ் பிளான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாங்க நிலாவும். உடனே சோழனோ, டேய் அவனை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும்டா, ஆனால் இந்த மேடம் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவன் கம்பெனியாச்சு அவனாச்சுன்னு அவன் வேலையை தூக்கி மூஞ்சியில் வீசிட்டு வெளியில் வந்தால் எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நிலா இந்த அளவுக்குமா சோழன் மேலே அவனுக்கு வெறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சோழன் சொல்கிறாரு, இதை பாருங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு தான் என்னை பிடிக்கலை, இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறீங்க, நீங்கள் இருந்தால் இருங்க போனால் போங்க, ஆனால் அந்த ராகவ் கம்பெனியில் மட்டும் தொடர்ந்து வேலை செய்யாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை இருக்கட்டும் அந்த ராகவுக்கு அப்படின்னு நிலா வேகமாக போய் சட்டையை எட்டி பிடிச்சு பலாடுறாங்க.